மலை கிராமத்தில் வாழ்கிற இந்த லேடி அவங்க வீட்டு பக்கத்தில் ரோடு போட்டால் தான் ஹோம் ஸ்டைல் நிறையா சம்பாரிச்சு கால் நடக்க முடியாத அவங்க பையனை சரி பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப யோசிச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால அந்த ஊர் தலைவருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அவங்க பையனை கூட்டு போய் அந்த ஊர் தலைவரை பார்க்குறாங்க. அவன் பையன் கையில் ஒரு கேக்கை கொடுத்துட்டு அந்த தலைவர் கூட சேர்ந்து ஒரு ரூம்குள்ளே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பையனால் நடக்க முடியுன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியாது. அவன் எந்திரிச்சு போய் ஓட்ட வழியாக அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை பார்த்துடுறான். அவங்க அம்மா வெளியே வந்ததுக்கப்புறம் அதுலேருந்து அவங்ககிட்ட சரியாகவே மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேங்கிறான். அவங்க பையன் எப்படியே இருந்தால் படிப்பெல்லாம் போயிடுன்னு சொல்லி மறுபடியும் ஸ்கூலில் கூட்டு போய் ஜாயின் பண்ணி விட்டுறாங்க. அவனை திருப்பி கூட்டு வரும்போது வீல் சேர் அந்த பையன் லாக் பண்ணி விட்டுறான். அவங்க அப்பா வந்து தள்ளும் போது மட்டும்தான் வீல் சேர் லாக் ரிலீஸ் பண்ணி விட்றான். அவங்க அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. எல்லாரும் ஹோட்டலுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்பாவும் பையன்கிட்ட அம்மா பற்றி என்கிட்ட எதாவது சொல்லணுமான்னு கேட்டால் அவன் எதுவும் சொல்லாமல் இருக்கான். அப்போ அவங்க பொண்ணு வந்துடா, நான் குவிஸ் காம்படிஷனில் ஜெயிச்சிட்டேன், அடுத்ததான் டெல்லிக்கு போகணும் அப்படின்னும் போது அவங்க அம்மா அதெல்லாம் போகக்கூடாது, உன் தம்பியை படிக்க முடியாமல் இருக்கான், நீ போய் என்ன பண்ண போகிற, அவனை பார்த்துக்கிற வேலையை பாருன்னு சொல்லிடுறாங்க. அவங்க புருஷனும் போய் ஒரு சாமியார் பேச்சை கேட்டு பூஜை பண்ணாதான் அவங்க குடும்பத்தில் இருக்க பிரச்சனைலாம் சரியாகும்னோன்னா வீட்டுக்கு வந்து இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. காசெல்லாம் எங்கே ஒழிச்சு வச்சிருக்க, காசை கொடு, நான் பூஜை பண்ணணுன்னா இவங்க தரமாட்டேன்றாங்க. அந்த காசை வச்சு தான் பையன் காலை சரி பண்ணணுன்னாலும் அவன் கேட்க மாட்டேன்றான். வீட்டில் இருக்க எல்லா பொருளும் போட்டு உடச்சிட்டு போயிடுறான். அந்த சண்டையில் இவங்களும் புருஷனோட அக்காவையும் சேர்த்து திட்டி விட்டுறாங்க. அவங்க நைட்டாக அந்த வீட்டை விட்டே போயிடுறாங்க. ஒரு பக்கம் அவங்களையும் தேடிக்கிட்டு இருக்காங்க. அவங்க புருஷன் ஃபுல் டென்ஷனில் வீட்டில் வந்து எல்லா பொருளையும் போட்டு உடச்சி, நீ காசு தர போறியா இல்லையா, பூஜை பண்ணாதான் சரியாகும்னு சொல்லி இவங்களையும் போட்டு அடிச்சிடுறான். அவங்க பொண்ணு அரையங்கரமாக ட்ரெஸ்ஸை போட்டு டிக்டாக்ல வீடியோக்கு டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத பார்த்த உடனே அவங்க புருஷங்கிட்ட போட்டு கொடுத்துட்றாங்க. அவனும் அடிச்சுட்டு நீ ஸ்கூலுக்கே போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாரு. இவங்க பையனையும் ஸ்கூலில் வச்சு எல்லா பசங்களும் ரொம்ப கேலி கிண்டல் பண்ணுறாங்க. அவனால் தாங்கிக்க முடியல. இன்னொரு பக்கம் இவங்க அந்த பஞ்சாயத்து தலைவரை பார்க்க போனால் அங்கே இருக்க பையன் சொல்கிறான், உங்கள் ஊருக்குலாம் ரோடே வராது, ரோடு வந்ததுன்னா இவனோட ஹோம் ஸ்டே எப்படி ஓடும், பார்த்து இருந்துக்கோங்கன்னு நம்ம ஏமாத்திட்டு போயிட்டுமேனு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. இவங்களும் இதுக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி புருஷன்கிட்ட காசை கொடுத்துட்றாங்க. அவனும் கோயிலில் பூஜை பண்ணிகிட்டு இருக்கான். சுற்றி எல்லாரும் சாமி ஆடுறாங்க. இவங்களும் இதான் சாக்குன்னு சொல்லி சாமி ஆடுற மாதிரி அந்த ஊர் தலைவரை போட்டு அடிச்சிடுறாங்க. கொஞ்ச நேரத்தில் இவங்க சாமி ஆடிட்டே இருந்தவங்க தீ மிதிச்சுட்டு கீழே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அந்த பையன் பார்த்துட்டு அம்மா என்ன ஆச்சுன்னு சொல்லி எந்திரிச்சு ஓடி வந்தோடனே குடும்பமே அவனை ஷாக்காக பார்க்குது. அவங்க அப்பாவோ சாமி ஆடினதுனால மட்டும்தான் இவனுக்கு கால் நடக்க முடியுதுன்னு சொல்லி நம்பிக்கிட்டு இருக்காரு. இதோட இந்த படமும் முடியுது.